வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் பழைய அகல் விளக்குங்களை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நான் இப்போ 2 விதமான அகல் விளக்குங்களை எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்று பழைய மாடல் அகல் விளக்கும், இன்னொன்று புது மாடலாக பூ போட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான அகல் விளக்கையும் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நாம் இப்போது இந்த அகல் விளக்குங்களை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு விறகடுப்பில் நெருப்பு மூட்டி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பழைய மாடல் அகல் விளக்குங்களை ஒன்றா அதில் போட்டு விடுறேன். என்கிட்ட நிறைய அகல் விளக்கு இருக்குன்றதுனால இப்போ நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிச்ச அகல் விளக்குங்களை கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு மூடியை போட்டு அது மேலே தூக்கி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், அகல் விளக்கில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் எப்படி உருகி எரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். இது நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா அகல் விளக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம இன்னும் இருக்கிற அகல் விளக்குங்களை இதில் ஒன்றா போட்டு விடலாம். இப்போ நம்ம முதல்ல போட்டு அகல் விளக்கை எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்குன்ட்டு. எண்ணெய் பசியே இல்லாமல் க்ளீன் ஆகிட்டுருக்கு. இப்போது க்ளீன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த அகல் விளக்கை மறுபடியும் நீங்கள் அடுப்புலேயே போட்டு விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இன்னொரு அகல் விளக்கு எடுத்து பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பசியே இல்லாமல் புதுசு மாதிரி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ண அகல் விளக்கை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது இன்னும் இருக்கிற அகல் விளக்குங்களை அடுப்பில் இருந்து எடுத்து பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்புக்குள்ளே இருக்கிற எல்லா அகல் விளக்கையுமே வெளியே எடுத்துடலாம். க்ளீனான அகல் விளக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் ஆகாததை மறுபடியும் நம்ம அடுப்புலையே போட்டு விட்டுடலாம். இப்போ இன்னும் இருக்கிற க்ளீன் பண்ண வேண்டிய அகல் விளக்குங்களை நான் அடுப்புக்குள்ளே ஒன்றா சேர்த்து விடுறேன். இப்போது பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மூடியை திறந்துட்டு அந்த தண்ணியில் ஒரு குட்டி கப் அளவுக்கு துணி பவுடர் சேர்த்துப்போம். அதே கப் அளவுக்கு இட்லி சோட்டா மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புது மாடல் அகல் விளக்குங்களை ஒன்றொன்னா போட்டு விட்டுடலாம். அகல் விளக்கு போடுறப்ப அதில் இருக்கிற திரியை எடுத்துட்டு வெறும் அகல் விளக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அகல் விளக்கு போடுறப்ப கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஏன்னா தண்ணி சூடாக இருக்குன்றதுனால பார்த்து போடுங்க. அகல் விளக்கு சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எப்படி நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நம்ம அதை கீழே இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை தூக்கி அடுப்பு மேலே வச்சிடலாம். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே அடுப்பில் போட்டு எடுத்து வச்ச அகல் விளக்குங்களை க்ளீன் ஆகாமல் 1-2 இருக்கும், அதை மறுபடியும் நம்ம அடுப்புலையே போட்டு விட்டுடலாம். இப்போது அடுப்பில் இருந்து இறக்கி வச்ச தண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம கீழே சாய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அகல் விளக்குங்களை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த அகல் விளக்குங்களை ஒன்றொன்னா போட்டு விட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் க்ளீன் ஆகாத அகல் விளக்குங்களை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா க்ளீனான அகல் விளக்கை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த அகல் விளக்கையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், அடுப்பில் இருந்து எடுக்கிற அகல் விளக்கு எவ்வளோக்குள்ள நெருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது எல்லா அகல் விளக்கையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் மேலே வெளியே வர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ அதை கீழே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியையும் சாய்ச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா அகல் விளக்கையும் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்குது உங்களுக்கே தெரியும். ஒரு சில அகல் விளக்குங்க கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க, ஏன்னா நான் அதில் கற்பூரம் ஏற்றி வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா அகல் விளக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போது இந்த அகல் விளக்கை இப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாங்க, இல்லை இன்னொரு டைம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணிக்கலாம். கருப்பாக இருக்கிற அகல் விளக்கை மட்டும் நான் மறுபடியும் சோப்பு போட்டு கழுவிக்க போகிறேங்க. நான் தினமுமே அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுறது. நிலவாசப்படியில் 2 அகல் விளக்கு டெய்லியே ஏற்றி வைப்பேங்க.
எப்போவுமே நான் கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு மேலே இன்னொரு அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவேன். இந்த மாதிரி தட்டு மாதிரி இருக்கிற அகல் விளக்கெல்லாம் நான் இதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது அகல் விளக்கில் இருக்கிற தூசெல்லாம் போடுறதுக்காக நான் அதை இன்னொரு டைம் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கருப்பாக இருக்கிற அகல் விளக்கு மட்டும் சோப்பு போட்டு கழுவிக்க போகிறேங்க. இப்போ நான் அடுப்பில் போட்டு எடுத்துங்க இல்லையா, அந்த அகல் விளக்கை வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த அகல் விளக்கு வந்து சோப்பு தண்ணியில் போட்டு எடுத்துங்க இல்லையா, இதையுமே நான் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கு. இப்போது இது ரெண்டுமே நம்ம வெறும் தண்ணியில் தாங்க வாஷ் பண்ணோம். இந்த அகல் விளக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவிக்கலாம். சோப்பு போட்டு கழுவினாலும் அதில் இருக்கிற கறி தான் போகுமே கண்டி அதோட கலர் மாறாதுங்க. ஏன் இந்த அகல் விளக்கு இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னா, இது ரொம்பவே பழைய அகல் விளக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் கொஞ்சம் கற்பூரம் ஏற்றி வச்சதுனால இந்த கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அகல் விளக்கை கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் இன்னொரு அகல் விளக்கை எடுத்து காமிக்கிறேன். அந்த முனையில் தீபம் எரியுங்க இல்லையா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். புது அகல் விளக்கு மாதிரியே சூப்பராக இருக்குது. இப்போது இந்த பெரிய அகல் விளக்கு பாருங்கள், ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக அழுக்கு போலினாலும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போத்திக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இப்போது இதே மாதிரி நான் எல்லா அகல் விளக்குமே க்ளீன் பண்ணிடுறேன். அதாச்சும் நல்லா இருக்கிற அகல் விளக்குங்களை வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிடுறேன். கொஞ்சம் கருப்பாக இருக்கிற அகல் விளக்குங்களை மட்டும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். நாம் நேரடியாக அகல் விளக்கை சோப்பு போட்டு கழுவினோம்னா அதில் இருக்கிற எண்ணெய் தன்மை அப்படியே தாங்க இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி வாஷ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போய் அகல் விளக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், அகல் விளக்கு ஒன்றுமே புதுசு மாதிரி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி அகல் விளக்கை மொத்தமாக சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேங்க. அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது நல்லதுன்றதுனால தினமுமே நான் நிலவாசப்படியில் அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவேன். முதல்ல ஒரு 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறப்ப அது பிசுபிசுப்பு தன்மை ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவேன். இந்த மாதிரி ரொட்டீனாக 2 அகல் விளக்காக தீபம் ஏற்றுறப்ப அது பிசுபிசுப்பு தன்மை ஆயிடுச்சுன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். இந்த மெத்தடில் நம்ம அகல் விளக்கை க்ளீன் பண்ணுறப்ப பிசுபிசுப்பு தன்மையே இருக்காதுங்க. கையில் எண்ணெய் தன்மையே இல்லை பாருங்கள். இதுவே நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு வந்து அகல் விளக்கை க்ளீன் பண்ணியிருந்தோம்னா கை ஃபுல்லாக எண்ணெய் தன்மை அதிகமாக இருந்திருக்குங்க, வழவழான்னு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அகல் விளக்கு கூட எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த அகல் விளக்கு ரொம்பவே கருப்பாக இருக்குங்க. இதையும் நான் ஒரு டைம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எல்லா அகல் விளக்குமே கழுவி முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கவுத்து வச்சிடுங்க. எல்லா அகல் விளக்குமே கவுத்து முடிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லா அகல் விளக்குமே உள்பக்கமாக திருப்பி வச்சுருங்க. உண்மையிலேயே எல்லா அகல் விளக்குமே முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்கு. அகல் விளக்கை எப்போவுமே எண்ணெய் ஊற்றி ஏற்றுனதுக்கப்புறமா அது கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சு ஏற்றுறப்ப அழகாகவும் இருக்கும், எண்ணெயும் கீழே சிந்தாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட உடஞ்சி போன அகல் விளக்கு இருந்தால் அதை கூட நம்ம கீழே வச்சுட்டு அது மேலே நல்லா இருக்கிற அகல் விளக்கு வச்சும் தீபம் ஏற்றலாங்க. உடஞ்ச அகல் விளக்கில் தீபம் ஏற்றக்கூடாதுன்றதுனால நம்ம அதை கீழே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னங்க, அகல் விளக்கு ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் அகல் விளக்கை க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.